Hi friends and my dear students. In 12th physics lab, physics sum வேணும். இப்போ 70 மார்க்ஸ் தேவை இருக்குன்னா கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ், அதாவது ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸ், 3 மார்க்ஸ் சம்ஸில் ஒரு 3 சம்ஸ், 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் சம்ஸில் ஒரு 7-8 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 15 மார்க்ஸ் வந்து போயிடும் சம்ஸ். மீதி தியரிக்கு எவ்வளோ தான் இருக்குது? 55. இந்த 15 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 15 வாங்கணும். அல்லது தோஸ் who want to get 70 out of 70, then they must learn something about logarithm, how to solve the problem with logarithm tables. அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயமாக என்ன செய்ய முடியாது, உங்களால் 70 out of 70 வாங்க முடியாது. இதை விடுவோம், தியரி விட்டுருவோம். நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. நீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே லாக் இல்லாமல் நீங்கள் போட முடியாது. ஆக லாகரிதம் கட்டாயமாக என்ன பண்ணியா இருக்கணும், தெரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி தெரியா அப்படின்னா என்ன வராது, உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்கு வாங்க முடியாது. அப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு லாகரிதம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30க்கு லாக் எடுக்கிறேன். இப்போ 30 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துட்டாங்க. 30 பெருக்கல் 20 அப்படின்னு வச்சுக்க. இப்போ 30 பெருக்கல் 20 பெருக்கல் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் லாக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இதுக்கு லாக் எடுத்தால் எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல் இருக்கு. அப்போ 1 பாயிண்ட். 30க்கு எவ்வளோ வரும்? லாக் ஆஃப் 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30க்கு நேராக ஜீரோட பார்க்கணும். 30 நேராக ஜீரோ பார்த்தீங்கன்னா 47 71 இருக்கும். 47 71 இருக்கும். சரி சார், இப்போ இதுக்கு லாக் எடுத்தாச்சு. இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லாக் எடுத்தால் இது கிடைக்குது, லாக் எடுத்தால் அது கிடைக்குது. இதுக்கு ஆன்டி லாக் எடுத்தால் இது வரணும். அப்படி வந்தால் நம்ம போடுறது ரைட். இது உங்களுக்கு விளக்கிறதுக்காக ஆன்டி லாக். இப்போ ஆன்டி லாக் அடுத்த டேபிளில் இருக்கும், அடுத்த பக்கத்தில் எதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும்? இதை மறந்துடுங்க. புள்ளிக்கு இந்தாண்டுக்கிறத மறந்துடுங்க. புள்ளிக்கு இந்தாண்டுக்கிறது வாங்க. 0.47 7ல் பார்த்து 1ல் மீன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 0.47க்கு நேராக 7ல் பார்த்தீங்கன்னா 29.99 இருக்கும். இருக்கா பாருங்க. 0.47ல் 7வது காலத்தில் எவ்வளோ இருக்கு? 29.99 இருக்கு. மீன் டிஃபரன்ஸ் 1 பாருங்க. அதே 47ல் இப்போ 47ல் இங்கே 7வது காலத்தில் பார்த்தீங்கன்னா 29.99 இருக்கு. அடுத்தது 9 முடிஞ்சு பார்த்துட்டு மீன் டிஃபரன்ஸில் எத்தனை பார்க்கணும்? 1வது காலத்தில் பார்க்கணும். இங்கே 1 இருக்கு. அப்போ அந்த 1 கூட்டிட்டீங்கன்னா 30. இப்போ 30 வருது. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0 இருந்தால் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, 1 இருந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே புள்ளி வச்சா இது என்ன ஆயிடுது? கேன்சர். அப்போ ஆன்சர் என்ன? 30. இதுதான் ஆன்சர். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு வேல்யூக்கு லாக் எடுத்து அதே வேல்யூக்கு ஆன்டி லாக் எடுத்தா திரும்ப வந்துருச்சு. அப்போ நம்ம போடுறது லாக்கு ரைட். நம்ம லாகரிதம் தரவா தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியுது. இதுதான் மெத்தடாலஜி. இதுதான் ஈஸியாக நம்ம எப்படி லாக் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சமூகம் உங்களுக்கு ஈஸியாக விளக்கம். இப்போ 50க்கு லாக் அப்படின்னு வச்சுப்போம். 50க்கு லாக் எடுத்தோம்னா இப்போ 50 எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல் இருக்கு. 1.6990 வருதா பாருங்க. 69.90 வருதா பாருங்க. 69.90. 50க்கு லாக் எடுத்தா எஸ் 69.90. 69.90. அப்போ 69.90
ஏன்னா இந்த பக்கத்தில் அடுத்த டிஜிட் இல்லை, அதை பார்க்க தேவையில்லை. இப்போ 50க்கு லாக் எடுத்தா இது கிடைச்சிது, லாக் எடுத்தா ரைட். இதுக்கு ஆண்ட் லாக் எடுத்தா இது கிடைக்கும். அப்போ நம்ம போட்ட சம்மு ரைட். இப்போ ஆண்ட் லாக் எடுத்தா எப்படி பார்க்கணும்? 69ல் 9வது ப்ராடக்ட்டுக்கு பார்க்கணும். 69ல் 9வது ப்ராடக்ட்டுக்கு ஆண்ட் லாக் எடுக்கணும். 69ல் 9வது ப்ராடக்ட்டுக்கு ஆண்ட் லாக் எடுத்தா 69ல் 9வது ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக 5000 என்ன கொடுத்துருக்காங்க? 69ல் 69க்கு நேராக 9வது ப்ராடக்ட்னு இருக்கும். 9வது ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நேராக 5000 கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதுக்கு ஹேண்ட் லாக் எடுத்தால் என்ன வருது? 5000 ரைட். எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 இருக்கு. அப்போ எங்கே புள்ளி வைக்கணும்? 50 புள்ளின்னு வைக்கணும். இது ரெண்டு என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். அப்போ 50 வந்துருச்சு. அப்போ 50க்கு லாக் எடுத்தா இது கிடைக்குது, 50க்கு ஹேண்ட் லாக் எடுத்தா இது கிடைக்குது. அப்போ நம்ம லாகதம் கரெக்ட். இதான் உங்களுக்கு புரியறதுக்காக எளிமையாக இது ஈஸியாக நான் உங்களுக்கு போட்டேன். வெரி குட். அடுத்தது நம்ம இதே மெத்தடில் என்ன வேணாலும் கொடுக்குறோம். அவங்க எவ்வளோ பெரிய சம் வேணாலும் கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணிடலாம்? சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி சம் கொடுத்துட்றாங்க. சார் 26 பார் 26 10^26 பெருக்கல் 33.77 பெருக்கல் 99.999 whole power 7/2 7/2 or 7/4. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே டிவிஷன் எதுவும் இல்லை. இப்போ டிவிஷன் எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு 1வது டேர்ம், 2வது டேர்ம், 3வது டேர்ம், இது 4வது ஸ்டெப்பு, இது 5வது ஸ்டெப். எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். 5 நம்ம போட்டுட்டோமான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் லாக் ஆஃப் 10^-26. இது ஒன்றும் இல்லை, மேலே எவ்வளோ இருக்கு? 26 இருக்கு. பார் அப்படியே போட்டு 0 0 0 0 அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தா பாயிண்ட் இருந்தால் இருக்கிற டெசிமல் விட்டுட்டு இது 2வது ஸ்டெப் நீங்கள் வகுத்துன்னு நினச்சிக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது என்னது? தேர்ட் ஸ்டெப், இது ஃபோர்த் ஸ்டெப், இது ஃபிஃப்த் ஸ்டெப். இப்படி நான் வச்சுக்கோங்க. இப்போ 2வது ஸ்டெப் போடணும். லாக் ஆஃப் 33.77. ரெண்டு ஸ்தானம் தான். இந்த புள்ளிக்கு தான் இருக்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு இதை எடுத்தா 2 ஸ்தானம் தான். அப்போ 1.33ல் 77 பார்க்கணும். 33ல் 7க்கு நேராக 52 76 வருது. 52 76 52 26 33ல் 7 பார்த்தா 33ல் 7. அந்த 33ல் மெயின் டிஃபரன்ஸுக்கு 7 பார்க்கணும். 7 பார்த்தா 9. அப்போ 9 கூட்டினீங்கன்னா 85 52 85. அப்போ 5285 ரைட். 2வது ஸ்டெப்ஸுக்கும் போட்டாச்சு. அடுத்தது 3வது ஸ்டெப்ஸ். 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 99.99
இதை விட்டுடலாம். எத்தனை டெசிமல்? 2 டெசிமல். 1.99க்கு 9ல பார்த்தா 99 96 96. இப்போ 99 9க்கு பார்த்தாச்சு. 9க்கு மீன் டிஃபரன்ஸ் பார்த்தா 4. 9க்கு மீன் டிஃபரன்ஸ் பார்த்தா 4 கூட்டினா 10 10 10 10. அப்போ எவ்வளோ வருது? 10,000. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 5. ஆட் பண்ணா 5. இதை ஆட் பண்ணா 8. இதை ஆட் பண்ணா 2. இதை ஆட் பண்ணா 2. 5 plus 1 6. இதை ஆட் பண்ணா 2. இங்கே ஒரு 26 இருக்கு. அப்போ ரிமைனிங் 24. ரைட். இது இப்போ 1வது ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் முடிச்சிடுவோம். இப்போ நாம் ஆன்சர் எல்லாம் போடுறதுக்கு முன்னால் எத்தனை ஸ்டெப் வேணும்? இன்னும் மேலே என்ன இருக்கு? அடுக்கு இருக்கு. அடுக்கு இருக்கு. அப்போ அடுக்கு என்ன பண்ணணும்? இதை 7ஆல் பெருக்கணும். இதை 7ஆல் பெருக்கணும். அப்போ 24 பார் மைனஸ் 6285 இன்ட்டு 7. இந்த 4வது ஸ்டெப் பெருக்கி போடுவோம். 535 3 8 56 59 ரிமைனிங் 5 2 14 19 ரிமைனிங் 1 6 42 1 43 ரிமைனிங் 4. ரைட். இப்போ 4 28 மீதி 2 2 14 16. இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருந்தது? 4 இருந்தது. இப்போ 168 பாரில் இந்த 4 கூட்டணும். கூட்டினா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ எவ்வளோ வரும்? 164 பார். புரியுன்னு நினைக்கிறேன். இது மைனஸ் ப்ளஸில் சேர்த்தாக்க 4 போச்சுன்னா இது வந்துருச்சு. வெரி குட். இப்போ 4வது ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு. இது வகுக்கணும். இது எத்தனை நாள் வகுக்கணும்? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுக்கணும். இப்போ 4ஆல் வகுத்தா என்ன வரும்? இது இந்த வேல்யூவை 4ஆல் வகுக்கணும். சரி, அப்படியே வகுப்படுதுன்னு பார்ப்போம். வகுப்படுது. 4 நாள் 16, ஒரு நாள் 4. அப்போ 41 பார் புள்ளி பாயிண்ட் 0 வகுப்படுதா? வகுப்படல. இப்போ 0. அப்போ எடுத்துட்டு 6 52 9 36 மீதி 3. அதே 9 36 மீதி 3 3 35 7 8 32 மீதி 3 0 7 28 போதும். இப்போ இதுக்கு எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டெப்புக்கு என்ன எடுக்கணும்? ஆன்டிலாக். இந்த ஸ்டெப்புக்கு ஆன்டிலாக். இந்த ஆன்டிலாக் எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். 1வது ஸ்டெப் ஓவரா? ஓவர். 2வது ஸ்டெப் ஓவர். 3வது ஸ்டெப் ஓவர். 4வது ஸ்டெப் என்ன? இது எல்லாத்தையும் கூட்டி வர தொகையை 7ஆல் பெருக்கணும். பெருக்காச்சு. 5வது ஸ்டெப் என்ன? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தாச்சு. இதுக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். இதுக்கு ஆன்டிலாக் எடுத்தா என்ன? 0.09ல் 9க்கு இந்த எத்தனைக்கு பார்க்கணும்? 8ன்னா இது 9 வச்சுக்கணும். இது விட்டுடலாம். அப்போ 0.09ல் 9க்கு பார்த்தா 1256. 99 9க்கு பார்த்தா என்ன வருது? 0.09ல் 9 பார்க்கணும். 9க்கு பார்த்தா என்ன வருது? 1256. மீன் டிஃபரன்ஸ் 3. 1256 மீன் டிஃபரன்ஸ் 3 போட்டுனியா 9 5 2 1. அப்போ
இதுதான் 1 2 5 9. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி சார் கொண்டு வர்றது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 41 தனியாக வச்சுக்கோங்க, இது 0ன்னு வச்சுக்கோங்க. 0 இருந்தால் 1 புள்ளின்னு வச்சுக்கோங்க. 1 புள்ளின்னு வச்சுக்கிட்டு இதை அப்படியே கொண்டு போய் மேலே கொண்டு போய் எழுதுங்க. இதுதான் ஆன்சர். அப்போ இந்த கொடுத்துருக்கிற சம்முக்கு ஆன்சர் இதுதான். இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ப்ளஸ் சேல்ஸ் யூஸ் பண்ணால் 2 minutes ஆகும். ஸோ ஐ ஹோப் மை ஃப்ரெண்ட்ஸ் you may thoroughly understand the concept of how to utilize the logarithm to solve the problem very easy manner. எப்படி logarithm பயன்படுத்தி ஒரு கணக்கை எவ்வாறு ஈஸியாக சால்வ் செய்வது போடுவது என்பது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு 4 சம் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம சம்மை நேராக அப்ளை பண்ணுவோம். அங்கங்கே வர டவுட்டை அந்த இடத்துல கிளியர் பண்ணிப்போம். நீட் இல்லை, 3 மார்க் இல்லை, 2 மார்க் இல்லை, 1 மார்க் இல்லை, என்ன வேணாலும் கேட்கட்டும், நம்ம போர்டில் என்ன பண்ணலாம், ஆன்சரை பண்ணலாம். யூட்டிலைஸ் திஸ் மெத்தடாலஜி டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை முறையாக பயன்பெற்று 70க்கு 70 மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றேன். நன்றி.